Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல காதல் தீயே சீரிஸ் எபிசோட் 18 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ஹாரி ஒரு பக்கம் வரப்போற மகனுக்காக தனியால குழந்தையோட ரூமை எல்லாம் பார்த்து டெக்கரேட் பண்ணி முடிக்க குழந்தையோட ரூமை பார்த்து அசந்து போன லியான், ஹாரி நீங்க ரொம்ப நல்லா ரூமை டெக்கரேட் பண்ணிருக்கீங்க, இந்த ரூம் கண்டிப்பா நம்ம பையனுக்கு பிடிக்கும், உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க என் பையன் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி ஹாரியும் லியானும் காதல் மலையை பொழிஞ்சிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் என்னடானா ஜான் போதையில இருந்த கிளின் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்க. அடுத்த நாள் போதை தெளிஞ்சு எழுந்த கிளின் வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டே, அம்மா நான் இப்ப எங்க இருக்கேன், யாரோட வீடு இதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். அப்போ அங்க ஜான் குளிச்சுட்டு மேல ஷர்ட் இல்லாம டவலை இடுப்புல கட்டிட்டு வந்து கிளின் முன்னாடி நிக்க, சும்மா சிக்ஸ் பேக்கோட செக்ஸியா வந்து நிக்கிற ஜானை பார்த்த கிளினுக்கு ஒரு மாதிரியாக அவன் மனசுக்குள்ள டைரக்டர் சாரோட உடம்பு எவ்வளவு அழகா இருக்கு, இவரை பார்க்க என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல, எங்க என்னோட செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துருவணும்னு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே பையன் வெறி கொண்டு ஜானோட உடம்ப பார்த்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு கிளினோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து பயந்து போன ஜான் கிளின் கிட்ட, என்னாச்சு கிளின், நீ நல்லா தானே இருக்க, எதனால உன் மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி கேட்க, கிளின் ஜான் கிட்ட, சார் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, டைரக்டர் சார் நீங்க தப்பா எடுத்துக்கலினா நீங்க போய் ஷர்ட் போட்டு வர முடியுமா, உங்க கட்டுடல் மேனிய பார்க்க என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல, எனக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாகிறதுனாலதான் என் மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்குன்னு சொல்ல, கிளின் சொன்னதை கேட்ட ஜான் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீயும் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வெளியே போலான்னு சொல்லி ஜான் வேகமா அங்கிருந்து போக, இப்ப அப்படியே பல மாசம் ஆக இங்க லியானோட வயிறு நல்லா பெருசாயிட்டே வர, லியானை செக் பண்ண டாக்டர் குழந்தை பிறக்கறக்கான டெலிவரி டேட்டை கொடுத்திருக்க. அந்த டேட்க்கு கரெக்டா ஹாரி லியானை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்க. டாக்டர் லியான் கிட்ட, மிஸ்டர் லியான் நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரிலாக்ஸா இருங்க, இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரிலாக்ஸா இருக்கிறதா ரொம்ப முக்கியம்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி லியான் கிட்ட, நீ எதை நினைச்சும் பயப்படாத, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, நீ நல்லபடியா நம்ம பையனை பெத்தெடுப்ப, அதே சமயம் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண. ஹாரி ஃபீல் பண்றத பார்த்த லியான், ஹாரி இப்ப எதுக்காக நீங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, டாக்டர் தான் என் பக்கத்துலயே இருக்காருல்ல, அவர் என் கூட இருக்க வரைக்கும் எனக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி எதுவும் ஆக விட மாட்டாரு, அதனால நீங்க இப்படி குழந்தை மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி லியானை கட்டி பிடிச்சு அவனோட லிப்ல கிஸ் கொடுத்து, நான் உன்னை முழுசா நம்புறேன், நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாளா நம்ம குழந்தைய எப்ப பார்க்க போறோம்னு காத்துட்டு இருந்தோம், ஆனா இதுக்கப்புறம் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் நம்ம பையனை பார்க்க போறோம், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இங்க பாரு லியான், இந்த நாள் உனக்கு கண்டிப்பா அதிக வலியும் வேதனையும் தரப்போகுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா நீ பயப்படாத, நான் உனக்காக வெளியே காத்துட்டு இருப்பேன்னு சொல்லி ஹாரி லியானுக்கு தைரியம் சொல்லி ஆபரேஷன் ரூமுக்கு அனுப்பிவிட்ட ஹாரி பதட்டத்தோட லியானோட ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு, கடவுளே என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும், என்னோட லியானுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நீங்க தான் என் லியானுக்கும் என் பையனுக்கும் துணையா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா ஆபரேஷனை முடிச்சு டாக்டர் வெளியே வர, குழந்தையோட வர டாக்டரை பார்த்த ஹாரி வேகமா எழுந்து டாக்டர் கிட்ட வந்து, டாக்டர் லியானும் என் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த ஆபத்து இல்லையேன்னு சொல்லி கேட்க, டாக்டர் ஹாரி கிட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹாரி, உங்களுக்கு அழகான ஹெல்தியான பையன் பிறந்திருக்கான், அது மட்டும் இல்லாம மிஸ்டர் லியானும் ரொம்ப நல்லா இருக்காருன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி பயங்கரமா சந்தோஷமாயிட்டு டாக்டர் கிட்ட, அப்படின்னா நான் போய் லியான் இப்ப பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க, டாக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லியானுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு நர்ஸ் அவங்கள நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்துருவாரு, அப்ப நீங்க போய் அவரை பார்க்கலாம்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரியோ, சரி டாக்டர் நான் இப்ப என் குழந்தைய தூக்கிக்கலாமான்னு சொல்லி கேட்க, டாக்டர் தாராளமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி டாக்டர் கையில இருக்க குழந்தைய ஹாரி கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து போக, குழந்தைய பார்த்த ஹாரி, என் பையன் எவ்வளவு அழகா இருக்கான், அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கான், என் பையனோட முடி அப்படியே என் முடி மாதிரியே பிரவுன் கலர்ல இருக்கு, இவனோட கண்ணு பார்க்க அப்படியே லியானோட கண்ணு மாதிரியே இருக்கு, என் பையனோட அழகுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லைன்னு சொல்லி ஹாரி அவனோட பையனை கொஞ்சிட்டு இருக்க, எங்க ரூம்ல லியானை காட்டுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு எழுந்த லியான் ஹாரியையும் குழந்தையையும் பாக்குறதுக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க. ரூமுக்குள்ள வந்த ஹாரி லியானை பார்த்து, லியான் நீ எழுதிட்டியா, இப்படி எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லி கேட்க, லியான் ஹாரி கிட்ட, நான் நல்லா இருக்கேன் ஹாரி, அம்மா நம்ம பையன் எங்க, நான் நம்ம பையனை பார்க்கணும்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஹாரி, நம்ம பையன் ஆரோக்கியமா பிறந்திருக்கான்னு டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, லியான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும், நீ என் பையனை எந்த குறையும் இல்லாம ஆரோக்கியமா பெத்து எடுத்திருக்கன்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்ட லியான் ஆர்வம் தாங்க முடியாம, ஹாரி எங்க நம்ம பையன், நான் நம்ம பையனை தூக்கி வச்சுக்க ஆர்வமா இருக்கேன்னு சொல்ல, லியானோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹாரியும் வேகமா தூங்கிட்டு இருக்க குழந்தைய தூக்கி கொண்டு வந்து லியான் கையில கொடுக்க, குழந்தைய பார்த்த லியான் சந்தோஷத்துல குழந்தைய தொட்டு பார்த்துட்டு இருக்க, அதை பார்த்த ஹாரி லியான் கிட்ட, என்ன லியான் நான் சொன்ன மாதிரியே நம்ம பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அழகா இருக்கானா, இவனோட கண்ணு பார்த்தியா, இவனோட கண்ணு பார்க்க அப்படியே உன்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஹாரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, லியான் ஹாரி கிட்ட, ஹாரி நீங்க நம்ம பையனுக்கு பிரைன் தானே நேம் வைக்கணும்னு நினைச்சீங்க, அதனால நம்ம இப்ப இருந்தே நம்ம பிரைன்னே கூப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி லியான் குழந்தைய பார்த்து, நீ எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில வந்து எங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுத்ததுக்கு உனக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும், இதுக்கப்புறம் பப்பா ஹாரியும் பப்பா லியான் ரெண்டு பேரும் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவோம், இனி நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய வாழ
போறேன்னு சொல்லி லியான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அதை கேட்ட ஹாரி லியானோட தலைய கோதி விட்டுக்கிட்டே, ரொம்ப தேங்க்ஸ் லியான், ரொம்ப தேங்க்ஸ் மகனே, நீங்க 2 பேரும் என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்னு சொல்லி ஹாரி குடும்பமா ஒண்ணு சேர எங்க நம்ம கிளினை காட்டுறாங்க. அவன் கிராஜுவேஷனை முடிச்சிட்டு ஜானோட கம்பெனிலேயே தொடர்ந்து ஜானோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா கிளினோட அண்ணன் ஆஸ்திரேலியால இருந்து திரும்பி வந்து ஜானோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்க, கிளினோட திறமைய பார்த்த ஜான் கிளினை கம்பெனியை விட்டு வெளியே போக விடாம மார்க்கெட்டிங் டீமோட மேனேஜரா அப்பாயின்மெண்ட் பண்ண. கிளினுக்கு அந்த கம்பெனில ஒர்க் பண்ண பெருசா விருப்பம் இல்லைனாலும் கிளின் வேற வழி இல்லாம அந்த கம்பெனிலேயே தொடர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு காரணம் ஜானோட கம்பெனில அவன் ஒர்க் பண்றது மூலமா கிளின் ஜானை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே கிளின் ஜானை தேடிட்டு வந்துட்டு இருக்க. அப்ப அங்க மீட்டிங் ரூம்ல ஜான் இருக்கிறத கிளின் பாக்குறான். அவன் ஜானுக்கு தெரியாம மீட்டிங் ரூமுக்கு வெளியே இருந்து ஜானை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. அடுத்த நாள் கிளின் எப்பவும் போல ஜானை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்க. அப்போ அங்க ஜான் அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணோட பேசிட்டு இருக்கிறத கிளின் பார்த்து ஷாக் ஆக, இங்க அந்த பொண்ணு என்னடானா ஜான் கிட்ட, ஜான் சார் நான் உங்களுக்காக ஸ்பெஷலா பார்த்து என் கையால குக் பண்ணி இந்த லஞ்சை கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க வேண்டான்னு சொல்லிடாதீங்க, ப்ளீஸ் இந்த லஞ்சை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஜானு கண்டிப்பா வாங்கிக்கிறேன், நீ எனக்காக கஷ்டப்பட்டு குக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறத என்னால எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும், நீ வேணா பாரு நான் இதை ஃபுல்லா காலி பண்ணிடுவேன்னு சொல்லி பேசிக்கிட்டே திரும்பி பின்னாடி நிக்கிற கிளினை பார்த்த ஜான், அட கிளி நீ எப்ப வந்தன்னு சொல்லி கேட்க, கிளின் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ஜானோட பக்கத்துல வந்து குட் மார்னிங் டைரக்டர் சார்னு சொல்ல, அதை கேட்ட ஜானு குட் மார்னிங் கிளின், ஆமா மார்னிங் நீ ஏதாவது சாப்பிட்டியா, நம்ம 2 பேரும் வேணா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்க, ஜான் கையில இருக்க டிஃபன் பாக்ஸ பார்த்த கிளின் பயங்கரமா ஜெலஸ் ஆக, அவன் ஜான் கிட்ட நான் ஆல்ரெடி ஃபுல்லா சாப்பிட்டேன், அதனால நான் முதல்ல இங்கிருந்து கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளின் வேகமா அங்கிருந்து போக, அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆன ஜான் இன்னைக்கு இவனுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான், எப்பவும் தொணன்னு பேசிட்டு இருக்கவன் இன்னைக்கு 2 வார்த்தையில பதில் சொல்லிட்டு போயிட்டானே, என்னால இதை நம்பவே முடியலன்னு சொல்லி குழம்பி போய் ஜான் கிளின் போறத பார்த்துட்டு இருக்க. இங்க கேபினுக்கு வந்த கிளின் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க ஒர்க் பண்ற பையனும் பொண்ணும் பேசிக்கிறத கிளின் கேக்குறான். அதுல ஒரு பொண்ணு, ஜான் சார் எனக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா காபி போட்டு கொடுத்தாரு தெரியுமா, அது மட்டும் இல்லாம ஜான் சார் என்கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்கிறாரு, எனக்கு ஜான் சார ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த புள்ளையோட ஃப்ரெண்டோ, நீ சொல்றது சரிதான், ஜான் சார் பாக்குறதுக்கு மட்டும் அழகு இல்ல, அவரோட மனசும் ரொம்ப அழகானது, உண்மையை சொல்லணும்னா நான் மட்டும் பையனா இல்லாம பொண்ணா இருந்திருந்தா நானே அவரோட கேரக்டரை பார்த்து லவ் பண்ணிருப்பேன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்ட கிளின், அப்படின்னா ஜான் சார் ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டையும் அன்பா தான் நடந்துக்குவாரா, அவர் என்கிட்ட அன்பா நடந்துக்கிறத பார்த்து அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் தப்பா புரிஞ்சுட்டேன் போல, இங்க நான் மட்டும் அவரை லவ் பண்ணல, ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அவரை லவ் பண்றாங்க, அப்படி இருக்கும்போது எங்க என்னோட காதல் அவருக்கு புரிய போகுதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட்டிங் டீம் எக்ஸாம் ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்காக மேனேஜர் கிளினுக்கு பார்ட்டி கொடுக்கறதுக்காக மார்க்கெட்டிங் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கிளப்புக்கு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. மார்க்கெட்டிங் டீமோட சீனியர் ஹெட் கிளின் கிட்ட, நீ மட்டும் எங்க கூட இல்லைன்னா எங்கனால சக்சஸ்ஃபுல்லா இந்த எக்ஸாம் ப்ராஜெக்ட முடிச்சிருக்க முடியாது, உன்ன மாதிரி திறமையான ஒரு பையன் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கிளினை வாழ்த்தி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. ஒரு கிளாஸ் பீரை குடிச்ச நம்ம கிளினோட உடம்பு சூடாக ஆரம்பிக்க, டீம் மெம்பர்ஸ் கிட்ட உள்ள ரொம்ப ஹீட்டா இருக்கு, நான் மாடிக்கு போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மாடிக்கு வந்த கிளின் வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே, இன்னைக்கு வானம் முழுக்க நட்சத்திரம் நிறைஞ்சு கிடக்கிறத பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி கிளின் வானத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. அப்ப அங்க டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு கையில ரோஸ் பொக்கையோட ஜான் அங்க வரான். ரோஸ் பொக்கையோட ஜான் வரத பார்த்த கிளின் நர்வஸ் ஆக, அவன் ஜானை பார்த்து, டைரக்டர் சார் இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஜான், இதை நான் உன்கிட்ட கேட்கணும், மேல வந்து தனியா நின்னு என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஜான் கிளினோட பக்கத்துல வந்து அவன் கையில வச்சிருந்த ரோஸ் பொக்கைய நீட்டி, இது எக்ஸாம் ப்ராஜெக்டோட வெற்றிக்காக இந்தா வாங்கிக்கோன்னு சொல்லி பொக்கைய கொடுக்க, ஜான் சொன்னதை கேட்ட கிளின் என்ன பண்றதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் ஜானை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த ஜான், என்னாச்சு கிளின் உனக்கு ரோஸ் பொக்கை பிடிக்காதான்னு சொல்லி கேட்க, கிளின் வேகமா ஜான் கையில இருந்த பொக்கைய வாங்கி வச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான ஜான், சரிவா நம்ம கீழே போலாம், வெளியே ரொம்ப குளிரா இருக்கு, அது மட்டும் இல்லாம கீழே எல்லாரும் உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஜான் கிளினை பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வர. டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கையிலேயே ரோஸ் பொக்கை இருக்கிறத பார்த்த கிளினுக்கு அப்பதான் ஜான் சார் அவனுக்கு மட்டும் ரோஸ் பொக்கை கொடுக்கல, அங்க வந்திருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரோஸ் பொக்கைய கொடுத்திருக்காருங்கிற விஷயம் தெரிய வர, கிளின் பாவம் முகம்லாம் வாடி போய் சைலண்டா உக்காந்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா டீம்ல இருக்க பொண்ணு ஜான் கிட்ட, டைரக்டர் சார் நீங்க எங்களுக்காக இங்க வந்து இந்த ரோஸ் பொக்கைய கொடுத்து எங்களை வாழ்த்தினதுக்காக நாங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறோம், ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்களுக்கு இந்த ரோஸ் பொக்கை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான், எதுக்காக இப்படி பேசுறீங்க, எனக்காக டே நைட்னு பார்க்காம வேலை பார்த்து இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்க எனக்கு பண்ணிருக்க உதவிக்கு நான் கொடுத்திருக்க இந்த ரோஸ் பொக்கை ஒன்னும் பெருசு கிடையாதுன்னு சொல்ல, அதை கேட்ட கிளி, நான் சரியான முட்டாள், ரோஸோட வந்த ஜானை பார்த்து அவரு எனக்காகத்தான் ஸ்பெஷலா இந்த ரோஸ் பொக்கைய வாங்கிட்டு வந்திருக்காரு,
இருக்காருன்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, ஜான் சாருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அவர் என்னையும் எல்லா ஒர்க்கர்ஸ் மாதிரி தான் பாக்குறாருன்னு சொல்லி கிளின் மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே சோகத்துல அவன் பாட்டுக்கு பீரை வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த கிளினோட ஃப்ரெண்டு, பரவாயில்லையே கிளின், நான் நினைச்சதை விட நீ ரொம்ப நல்லாவே ட்ரிங்க் பண்ற, இந்தா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி ட்ரிங்க கொடுக்க, இங்க கிளின் என்னடானா நான் ஸ்டாப்பா கேப்பே விடாம ட்ரிங்க குடிச்சிட்டு இருக்க. கிளின் குடிக்கிறத பார்த்த ஜான், என்னாச்சு கிளினுக்கு, எதுக்காக இப்படி ட்ரிங்க் பண்றான்னு சொல்லி ஜான் வேகமா கிளினோட தோல் மேல கை போட்டு, போதும் கிளின், நீ அதிகமா குடிச்சிட்ட, இதுக்கு மேல நீ ட்ரிங்க் பண்ண வேண்டாம், வா நான் உன்னை உன் வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட, ஜான் மேல கடுப்புல இருந்த கிளின் ஜான் கிட்ட, என்ன தொடாதீங்க, என் மேல இருந்து கையை எடுங்க, என் பக்கத்துல வராதீங்க, என்னை விட்டு தள்ளியே இருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே கிளின் அங்கிருந்து போக ட்ரை பண்ண, ஜான் கிளினை போக விடாம கையை பிடிச்சு நிறுத்தி, நீ அதிகமா குடிச்சிருக்க, இந்த நிலைமையில நீ தனியா போறது நல்லது இல்லைன்னு சொல்ல, கிளின் ஜானோட கையை தட்டி விட்டு, நான் எப்ப வீட்டுக்கு போகணும் எப்படி போகணும்னு எனக்கு தெரியும், உங்க வேலையை நீங்க பாருங்க, என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல, இதுக்கப்புறம் என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி கத்த, கிளின் பேசினதை கேட்டு ஷாக் ஆன ஜான், கிளினுக்கு என்னாச்சு, எதுக்காக என்கிட்ட இவன் இவ்ளோ ரூடா நடந்துக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இங்க டைரக்டர் சார்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடியும் ஜானை திட்டினதை கேட்ட எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஷாக் ஆகி கிளினை பார்த்துட்டு இருக்க. கிளினோட ஃப்ரெண்டு வேகமா எழுந்து வந்து கிளினோட தோல் மேல கை போட்டு அணைச்சு பிடிச்சுக்கிட்டு, சாரி சார், இவன் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டாலே இப்படித்தான், என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம ஏதாவது பேசிடுவான், நீங்க எது தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இவனை வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுறேன், ஏன்னா என் வீடு இவன் வீட்டு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம ஜான் அந்த பையன் கிளின் அணைச்சு பிடிச்சிருக்கிறத பார்த்து பயங்கரமா கடுப்பாக, அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்த கிளின் ஜானோட ரூமுக்கு வெளியே நின்னுக்கிட்டு, அடடா நேத்து நைட்டு ஓவரா ட்ரிங்க் பண்ணதுல மரியாதை இல்லாம எல்லாரும் முன்னாடியே கத்தி பேசிட்டனே, நான் பண்ண இந்த வேலைக்கு ஜான் சார் என் மேல கண்டிப்பா பயங்கர கடுப்புல இருப்பாரு, நான் எப்படியாவது அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டே ஆகணும், ஒருவேளை நான் பண்ண தப்புக்கு அவர் எனக்கு தண்டனை கொடுக்க நினைச்சாலும் அந்த தண்டனையை ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கிளின் ஜானோட ரூம் கதவை திறக்க போக, அப்ப கரெக்டா ஜான் டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணோட வெளியே வரான். பொண்ணோட க்ளோஸா வர ஜானை பார்த்த கிளின் பயங்கரமா ஃபீல் ஆக, இங்க ஜான் என்னடானா கிளினை பார்த்து கேஷுவலா, கிளின் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க, அம்மா நீ இப்ப நிதானமா இருக்கியா, ஏன் இப்படி கேக்குறேன்னா நேத்து நைட்டு நீ ஓவரா ட்ரிங்க் பண்ண, அதான் கேட்டேன், மத்தபடி எதுவும் இல்ல, அம்மா நீ என்கிட்ட ஏதாவது சொல்றதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்னன்னு சொல்லி கேட்க, கிளின் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் சும்மா நின்னுட்டு இருந்தேன் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு இருக்க. ஜான் கூட இருந்த பொண்ணு கிளினை பேச விடாம அவ வேகமா ஜான் கிட்ட, எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட, அதை கேட்ட ஜானு, சரி வா போலாம், உனக்கு சைனீஸ் ஃபுட் பிடிக்குமா, நான் வேணா உன்னை சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகவான்னு சொல்லி ஜான் அந்த பொண்ணோட க்ளோஸா நின்னு பேசிட்டு இருக்க. அவன் மனசுக்குள்ள, ஜான் சாரோட கண்ணத்துல எப்படி லிப்ஸ்டிக் மார்க் வந்தது, அப்படின்னா இந்த பொண்ணு தான் ஜான் சாரோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லி கிளின் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்க. இதோட காதல் தீயே சீரிஸ் எபிசோட் 18 கம்ப்ளீட் பண்றாங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.